நாராயணா ஓராயணா. தாங்கள் யார்? நீங்க யார்? என்னை யார் என்று கேட்க தாங்கள் யார்? என்னைய நீங்க யாருன்னு கேட்க நீங்க யார்? நீங்க யார் என்ன முதல்ல? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க ஆத்த விட்டு முதல்ல உடச்சு வருமா? நீங்க யாருன்னு ஒப்பை முதல் குறைஞ்சு வருமா? என்ன உங்க ஒப்பை விட்டு கொடுத்த முதல் ஒரே போது வாங்கின முதல் ஒரே போது. ஆஹா, என்ன வேறம்மா நினைக்கிறீங்களா? என்ன விளையமா பேச நினைக்கிறியா? என்ன பேசி பாருங்க. என்ன வேணா பேசுங்க. தரத்தை என்ன செய்யணும்? தரத்தை பேசி பார்க்க, தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசி பார்க்கணும். தரத்தை பேசி பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும். மலையோட மலை மோதுனா தீப்பறி பறக்கும், மலையோட மண்ணாங்கட்டி மோதுனா தூசிலையும் பறக்கும். காற்றடிக்கும் போது தூத்திக்க, கதவு இருக்கும் போது சாத்திக்க, கொண்டாட்டி இருக்கும் போது அது உன் விருப்பம். ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா? நாங்க ஆசை இல்லாதவர். என்னென்ன ஆசை இல்ல? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. இப்ப மூணுமே கிடையாது. மூவாசை இல்லாதவர். ஓஹோ, உங்க பேரு? நாரதர். எனக்கு ஏகப்பட்ட நாரதர் தெரியும். எத்தனை நாரதர் தெரியும் உங்களுக்கு? இப்ப காலையில எழுந்திரிச்சு டீ கடையில போய் 10 ரூபாய்க்கு டீ வாங்கி சாப்பிட்டு இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறேன் பூரா நாரதர் தான். பொண்டாட்டி வச்சிருக்கேன் பூரா நாரதரா உங்க கணக்கு படி? அப்படி சொல்லிட்டு போறான் பாருங்க, கோல் சொல்லிட்டு போறான் பாருங்க. உண்மையான நாரதர் நான்தாயா. உண்மையாமே? ஆமா. சாமி வணக்கம். சொல்லுங்க. ஒன்னு சொன்னா கோவிச்சுக்கிற மாட்டீங்களே. சொல்லுங்க. இன்னைக்கு தான் நான் உங்களை உசுரோட பார்த்திருக்கேன். அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தேன்? ஓவியத்துல பார்த்தேன், வரைபடத்துல பார்த்தேன். நேரடியா பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்க. ஏன் சாமி நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போவீங்களோ? எங்க வேணாலும் போறேன். பெரிய மகாமுனியா. ஆமா. எங்க வேணாலும் போவீங்க? ஆமா. இது வரைக்கும் எத்தனை பொம்பளைகிட்ட போயிருப்பீங்க? தப்பா நினைச்ச கூடாது. ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக சென்றிருக்கேன். ரம்பையிட்ட போனது நான் தான். ஊர்வசி, நான் தான். மேனகை, நான் தான். திலோத்தமை, நான் தான். நக்குமா. அது யார் புதுசா இருக்கு? நக்குமாட்ட கங்குலி போயிட்டார். சாவித்திரிட்ட போனதியா? சத்தியவான் மனைவி சாவித்திரி. நான் அந்த பொம்பளையே கேட்கிறேன். செவிலி கணேசன் முட்டாட்டி சாவித்திரியை நீ கேட்கிறேன். சொல்றது பூலோக நடனமங்கையா? ஓஹோ. நான் சொல்றது மேலோக நடனமங்கை. அப்ப சாவித்திரி நீங்க தான் போனீங்க. ஆமா. மகாலட்சுமியுடைய அந்தப்புறம் வரைக்கும் நினைத்த மாத்திரத்தில் செல்லக்கூடியவன். எங்கெல்லாம் போவீங்க? ஆமா. பெரிய சங்கதியான ஆளத்து இருக்கு. எங்கெல்லாம் போவீங்க? ஆமாங்க. என்னங்க கேட்கறது தப்பா நினைக்க சொல்லுங்க. போகும்போது எப்படி இருந்துச்சு, போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. நீங்க 4 பேர் போனதுல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பர் சுந்தரம் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தம் சொல்லக்கூடிய ஆரம்பத்துல கழகம் பண்ண போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. அந்த கழகத்தினால வரக்கூடிய நன்மைகள் ஓஹோ அப்பதான் நல்லா இருந்துச்சு. சரி சாமி. உங்க அப்பா பெயர் என்ன? புரியுது. உங்க அப்பா பெயர் பிரம்மா. அவர் ஓ அந்த பையனா? என்ன அந்த பையன்? பிரம்மா எனக்கு தெரியுங்க. எந்த பிரம்மா? டீ கடை வச்சிருக்க பிரம்மன் தானே? உள்ள போய் பார்த்துட்டே இருக்கு. அப்படியே அது பரமனா? பரமனா? உலகத்தை படைக்கக்கூடியவன் என்னுடைய தந்தை பிரம்மதேவன். ஓ உங்க அப்பா பிரம்மா. ஆமா. அவருக்கு என்ன வேலை? படைக்கிறார். கடத்தலா? கடத்தல்லையா, படைக்கிறார். என்னென்ன படை? 4 வகை யோனி, 7 வகை தொன்றும் 84 லட்சம் ஜீவராசி. நல்ல பேசும். 4 நோனின்னு பேசக்கூடாது. 4 வகை யோனிங்க. 4 வகை யோனி. அண்டசம், சராயுசம், அண்டசம், உற்பிசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், எலும்பு ரசம், ராமர் பச்சாண்ட கேது எல்லா ரசமும். சோறு திங்கிறதுலயே குடியா இருக்காது. படைப்பின் ரகசியம். எல்லா ரசமும் எங்க அப்பா தான் படைக்கிறார். சரி, இங்க இருக்கவங்களை பூரா படைச்சது எங்க அப்பா தான். என்னைய படைச்சது எங்க அப்பா. மரியாதை கெட்டு போய். ஓ என்னைய படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா இந்த வயல மப்பாட்டியை பிடிச்சி வெட்டிக்கிட்டாரு. நீ வேற கத்த ஒரு முடியலன்னு இருக்கீங்க. சரி, என்னைய படைச்சது உங்க அப்பா. எப்படி அப்பா தான் சொல்றீங்க? எப்படி கேட்குறீங்க? ஊரறியத்தனை செஞ்சது உப்பே, ஒருத்தர் தெரியாம செஞ்சது எங்க அப்பா. உங்க அப்பா எங்க இருக்காரு? மேல இருக்கா. எங்க ஆத்தா எங்க இருக்கா? கீழே. நப்பட சொன்ன அவ்வளவு நீளமா? மேல இருந்து எப்படியா செஞ்சார்? அப்படியே நான் சொன்னாலும் அசியமா இருக்குமே. மேல இருந்து எப்படி செஞ்சார்? அண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு போட்டாரு. சரி. உப்பை நண்டத்தை குலைச்சாரு. சரி. பரத கண்டத்திலே முழு முண்டமாக நீ வந்து பிறந்து விட்டாய். அப்போ உங்க அப்பா மேல இருந்து செய்யறாரு, எங்க ஆத்தா கீழே இருந்து செஞ்சாருன்னு சொல்றேன். உங்க அப்பனும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒத்துழைப்போட எங்க அப்பா செஞ்சார். சரி இருக்கட்டும், தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு சில பேர் கல்யாணம் ஆகி புள்ள வரக்கலையே. சரி. அங்கெல்லாம் நுப்பேன் சரியா வேலை ஆகலையே, இல்லை 15 வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் உன்னை யாரு கேட்க? ஓ நீங்க யாரையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப எல்லாத்தையும் எங்க அப்பா தான் செய்யறாரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் செய்த விலைக்கு ஏற்றார் போல் குழந்தை இல்லாம. ஓஹோ சரி சாமி. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசை இல்லாதவன். ஆசை இல்லை. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. 3 ஆசை இல்லாத. 3மே இல்லை. இல்லை 3மே இல்லைன்னா மசில்லையா கல்யாணம் நடக்கும்? என்னென்ன ஆசை இல்லை? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. பொங்கல் ஆசை கிடையாது. கிடையாது. சுத்தமா இல்லை. இல்லை நடுவுசா இல்லைன்ட்டு. எப்படி இருக்கு? ஒரு காலத்துல உங்களுக்கு எத்தனை கொண்டாட்டி? 52 கொண்டாட்டி. எப்படி 52 கொண்டாட்டி டீச்சர் போட்டீங்க? முடிச்சையும் வச்சுக்கலாம். நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசி? அவன் ஒரு கொண்டாட்டியை கட்டி குடும்பம் நடத்த முடியலைன்றாங்க. நீங்க எப்படி 52 கொண்டாட்டி 52 மனைவிகளை கட்டி 60 குழந்தைகளை பெற்று 60 பிள்ளைக்கு எப்படி பிளாக்
சிரிக்க எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஏன்னா ஒரு பிள்ளை பெற்றோம்னா 10 மாசம் ஆகுமா? ஆமா. 60 பிள்ளைய 1.5 மணி நேரத்துல வெளில தள்ளே. முக்கலாம் போல ஒரு பிள்ளை பெற்றிருக்கான்னு உங்களை காட்டல. அது வல்லவ அல்ல பெற்றா நீங்க நான் அப்படிலாம் இல்ல. என்னங்க சொல்லிக்கிறீங்க? இப்ப நான் முக்கணும் எனக்கு பிள்ளை வர பீ தான் வரும். அது கட்ட சைலத்துக்கு கட்ட என்ன சிப்பலா கட்டை. சும்மா சொல்லாதீங்க. ஏன் ஆடு மாடு காய அடிக்கிற கட்டதான். தவறாவே நான் வந்து யோசிச்சு பேசிக்கிட்டே சரி நீங்க வரும்போது உங்க ஊர்ல எதுவும் கலவரமா? ஏங்க மண்டை வீங்கி இருக்கேன். ஜடாமகுடம். யாரோ குனிய வச்சு மன்னர்கள் அணிவது மணிமகுடம், முனிவர்கள் அணிவது ஜடாமகுடம். சரி என்ன 100 நாள் வேலைக்கு எதுவும் போவீங்களோ? ஏன் உண்டா சட்டியை கவுத்து போட்டுட்டு மகதி அடியா? ஏன் அப்படி நான் கேட்டுட்டே இருக்கேன். நான் விட 100 நாள் வேலைக்கு போய் சேர்ல தவறி விழுந்து இந்த உடம்பு பூரா பரப்பு தொழில் அப்படி வந்திருக்கேன். சந்தனம் சொல்லக்கூடிய நறுமண பொருள் சந்தனமா? நான் விட பருப்பு தொழிலாக நினைச்சிட்டு. சரி சாமி, சரி. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சிறப்பு. உங்களெல்லாம் நாங்கள் பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கோம். ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் விவரம் தெரியல. ஒருவான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. ஊராம்பிள்ளைய விட்டு வளர்த்தா சாப்பிட கண்ணால வளம் இல்லை. ஊராம்பிள்ளைய விட்டு வளர்த்தா ஏன் முண்டாட்டி என்னைய அடிப்பா. அடுத்த பிள்ளைய ஊட்டி 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 வளர்த்தா ஏன் முண்டாட்டி சந்தையை போட்டு ஐ முண்டாட்டி நீரை வச்சிருக்கேன் தூக்கி போட்டு அடிப்பால் அடிக்க மாட்டாங்க. சந்தோஷம். சரிங்க, நீங்கெல்லாம் இப்படி பிள்ளை வரதுலாம் பார்த்தாவே பிள்ளை வந்துருமா? அதனால தெய்வங்கள் பூராமே அப்படித்தானுங்க. எப்படி? ஒரு ஆணோட ஒரு பெண் சேர்வதே கிடையாது. தெய்வங்கள் பூரா பார்த்தாலே அப்படிதான். இல்ல நீங்க தவறா பேசுறீங்க. என்ன எதிர்த்தோட்டுக்காரன் வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இல்லையா? கேளுங்க, கேரளாவில் ஒரு தெரிஞ்சிருக்கேன் வேலை பார்த்துருக்கேன். புருஷங்காரன் பொண்டாட்டி இங்கே இருந்திருக்கா. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் வேற கள்ளத்தொடர்பு. கள்ளத்தொடர்பு ஆன உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த என்னன்னா கேரளாவுக்கு புருஷனுக்கு போட்டு விட்டேன். இந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு தோப்புக்குள்ள கள்ள புருஷன் வர்றேன், அதை பார்த்து கண்ணு காணாம நீ போய் வெட்டி பிடிச்சோன்னு அவன் கேரளாவில் வந்து அருவாளை திட்டிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து மெத்தையில் உட்காந்துருக்கேன் 12 மணிக்கு. சரி, பொண்டாட்டி கையும் ஓடலை காலும் ஓடலை. கள்ள புருஷன் வேற சரக்கு சரக்குன்னு தோப்புக்குள்ள வர்றேன். ஆனா கள்ள புருஷனை காப்பாற்றன்னு சொல்லி கள்ளக்காதலி எப்படி பிரமாதமா பேசியிருக்கா தெரியுமா? புருஷன் கிட்ட சொல்லியிருக்கா, ஏங்க இந்நேரத்துல இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, உங்கள்கிட்ட ஒரு நான் கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லுங்க, காலையில் தக்க சன்மானம் தரினாலும். சரி, என்ன கேள்வி கேட்டிருக்கா? ஜந்தனா சரசனான் வரக்கூடியவரே. சஞ்சனா சனசனான் வரக்கூடியவர். என்னன்னா கள்ள புருஷன் பார்த்திருக்கேன், என்னடா சனசனன்னு வர்றது, நம்ம தானே போய்கிட்டு இருக்கோம். இவன் இன்னியாத்துல கர்த்தராளி சொல்லிட்டு சஞ்சனா சனசனான் வரக்கூடியவரே, சதுரங்க மேடையிலே அவர் இருக்கார் அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டேன். ஆஹா, அவன் புருஷன் வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன், இப்போ போனோம்னா சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கலட்டி கையில் பிடிச்சிக்கிட்டேன். சஞ்சனா சனசனான் வரக்கூடியவரே, சதுரங்க மேடையிலே அவர் இருக்கார், உன்னால மனம் வந்து நாளைக்கு என்னால நீ வந்து மாட்டிக்கிறாதா நாசமா போறவனே. நான் அப்பத்தான் இவன் சுதாரிச்சு செருப்பை தூக்கிட்டு ஓடி போயிட்டேன். காலையில் விழுந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுங்க கேட்டானா அதுக்கு என்னடி விளக்கம்? சஞ்சனா சலசலான்னு வரக்கூடியது ஆத்துல மீனுங்க சலசலன்னு வரும். சதுரங்க மேடையில அவர் இருக்காங்க, தூண்டி முள்ள போட்டுக்கிட்டு மீன் பிடிக்க சொல்லிட்டு அவர் இருக்கா. உன்னால மனம் வந்து நாளைக்கு தூண்டியில முட்டிட்டு அது மாட்டிருக்க புழுவா போட்டது மீனை பார்த்து சொல்லிட்டா, உன்னால மனம் வந்து நாளைக்கு என்னால நீ வந்து மாட்டிக்கிறாத மீனே அப்படின்னு சொல்லி மீனை தாங்க சொன்னேன்னு சொல்லி அப்படி சுத்தமா சொன்னாங்க. கதை சொன்னாலும் கதைக்குரிய விளக்கம் என்னால சொல்ல முடியும். ஒரு அரசு வச்ச திருமணம். சரி, நீங்க உண்மையான 4 நாள் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். கடைசி கேட்ட விசாரணை. ஆமா, ஒரு அரசு வச்ச திருமணம். சரி, 10 வண்டியில மாடு கூட்டி விறகு ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. போகும்போது ஆத்துல நிரம்ப தண்ணி, இந்த ஆத்துல நிரம்ப தண்ணி அதிகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாளி என்ன செய்யறாங்க, மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு வண்டி இண்டி பாரத்தோட நிப்பாட்டி வச்சுட்டு எல்லாரும் படுத்து தூக்கிட்டு காலையில விலங்க எந்திரிச்சு போட்டு படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்துல ஒரு ஓலை குடிச்சு அந்த ஆட்டை விட்டி அதுல 99.25 வயசு இருக்கும் ஒரு கிளவி. அது என்ன 100 ஓடலாமா? அது நிமிஷம் பூர்த்தி ஆகுது. 99.25 வயசு கிளவி என்ன செய்யுது, எந்திரிச்சு போய் மூத்திரம் செய்யுது. கிளவி கிளவி சரி, அவ வேண்டிய மூத்திரத்துல 10 வண்டி மாடு விறகு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. கதைதான் சொல்றேன். கிளை வேண்டிய மூத்திரத்துல 10 வண்டி மாடு விறகு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. சரி, கடல்ல தெரிஞ்ச ஒரு மீன் ஆத்தாடி இவ்வளவு வண்டி மாடு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கடல் தெரிஞ்ச மீன் எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. வண்டி இண்டி மாடு ஓட்டாளி எல்லாத்தையும் முழுங்கிருச்சு ஒரு மீன். ஒரு கரடை என்ன செய்யுது, பசியில் அந்த என்ன செய்யுது, இந்த மீனை தூக்கிக்கிட்டு இந்த ஊடு தண்டி இருக்கக்கூடிய ஆலமரத்துல கொண்டு வைக்கிறது. சரி, கரடை மீனை தூக்கிட்டு போகுது. சரி, கொண்டு போய் ஊடு தண்டி இருக்கக்கூடிய ஆலமரத்துல கொண்டு வைக்கிறது. ஆலமரம் கணம் தாங்க மாட்டாம சட சடன்னு ஒடியுது. அப்ப என்ன நடந்துச்சு? அப்போ ஒரு புருஷனோட ஒரு பொண்டாட்டி போச்சுட்டு இருந்தவன் ஆத்தாடி இவ்வளவு பெரிய ஆலமரம் இப்படி ஒடிஞ்சு விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு
மூக்கு மசுல வெடுக்குன்னு பிடிங்கி மரத்தை முட்டு கொடுத்து நிப்பாட்டிட்டான். நான் உள்ளே போயிருவேன். அதுக்கு நான் ஏற்கனவே சும்மாவே நிக்க முடியாம இருக்கேன். இந்த கேள் பொம்பளை மூக்கு மசுல பிடிங்கி அந்தந்த ஆலமரத்தை நிப்பாட்டான்னு சொல்லி என்ன யாருலாம் கதை? மூக்கு மசுல பிடிங்கி மரத்தை முட்டு கொடுத்து நிப்பாட்டிட்டான். இதுல 10 வண்டி மாடு விறகு எல்லாம் அழைச்சிட்டு போற காரணம் வந்தாலும் கிளை பெரியாதான். சரி. இல்ல அமுட்டி முழுச்ச மீன் பெருசா, இந்த மீனை தூக்கி போச்சு அந்த கரடை பெருசா, அந்த கரடை வைக்கம் வர சடச்சடன்னு ஒடுஞ்சு. அப்ப மூக்கு மசுல பிடிங்கி மரத்தை முட்டு கொடுத்து நிப்பாட்டினாலே அவதான் பெரியாள். அவனே பெரியாள். அவதான் பெரியாள். அவ பெரியாள் கிடையாது. வேற அவளை வந்து 10 வண்டி மாடு விறகு எல்லாம் அழைச்சிட்டு போற காரணம் அந்த கிளை பெரியாள் கிடையாது. மீனும் பெருசு கிடையாது. சரி. அந்த கரடும் பெருசு கிடையாது. அவ்வளவு பெரிய ஆலமரம் ஒடிஞ்சு விடும்போது மூக்கு மசுல பிடிங்கி மரத்தை முட்டு கொடுத்து நிப்பாட்டினால அம்மா அவளும் பெரியாள் கிடையாது. அவளும் பெரியாள் கிடையாது. அவளை இத்தனை வருஷமா வச்சு அவன் குடும்பம் நடத்தினால வீட்டுக்காரன் அவன் பெரியாள். அவளே இவ்வளவு பெரிய குடுசுரியா இருந்தான்னா அவளை இத்தனை வருஷமா வச்சு குடும்பம் நடத்திக்கானா அவன் வீட்டுக்காரன் பெரியாள். ஆனா உண்மையானவே சொல்றேன், நீங்க தான் பெரியாள். நான் கேட்டதுக்குள்ள 4 கேள்வி கேட்டதுக்குள்ள விளக்கம் சரியான விளக்கம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா நீங்க தான் பெரியாள். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். என் பேர் வீரத்தவன். அப்பாவே நம்பிராஜ். அம்மாவே நன்றி. உங்களுக்கு சத்தம் கிடைச்சு? ஆமா, நான் புதுப்பட்டேன். ஆளோட சொல்லி சத்தம் கிடைச்சு? ஆமா, அது நாங்க தான் போட்டோம். 1க்கு 2க்கு உள்ள இருக்கா, நான் வெளியே இருக்கிறேன். பெண்களை நான் சந்திக்க வேண்டும். சந்திக்கலாம். அதுக்கு ஏற்பட்ட காசு செலவாகும். ஏங்க நீங்க உடனே கூப்பிட்டு வந்துருவாங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்துருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியே சாமி. சரி சாமி, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிறப்பு. இங்க 2 நிலம் இருக்கு. என்ன நிலம்? நஞ்சை புஞ்சை. நஞ்சைனா நஞ்சை என்ன புஞ்சை எங்களுக்கு அதெல்லாம் கேட்டேன். மாமியாவிட்டு அதுல வந்து பாருங்க, அங்க மருமக புஞ்சையில கம்பு ஓட்டிருந்தோம். சரி. எதுல ஓட்டோம்? மருமக புஞ்சையில. மருமக புஞ்சையில கம்பு ஓட்டோமா, புஞ்சையில பூரா போச்சு. என்ன போச்சு? எல்லாமே. அப்ப மாமியார் புஞ்சையில மசுரை புடுங்குனாங்க. வேலை உட்காந்து ஆயில் ஓடிக்கிட்டு நைட்டு. என்ன வேலை உட்காந்து ஆயில் ஓடிக்கிட்டு போது காட்டுல வந்து கருங்கரடி ஒன்று மாமியார் இதை பிடிச்சிருந்துச்சு. காலை பிடிச்சுங்க. நீ என்ன? நான் இடது காலை பிடிச்சிருக்கேன். கரடி வலது காலு. நீங்க 2 பேரும் பிடிச்சிருக்கா? 2 சட்டை எப்படி 2ஆ கிழிஞ்சு வச்சு எங்க இருக்கு? தொப்புல இருந்து. இதுக்கு என்ன பண்ணா? நீங்க ஒட்ட வச்சு தரணும். கோமூசி வேணும், வாங்கி தச்சு விடுவோமா? அந்த வேலையை மாத்திட்டீங்களோ? இப்ப யாரை கூப்பிட்டு பாருங்க. ஏ சப்பட்டு